Hi friends. ஹாய் ஹலோ வணக்கங்க, வெல்கம் யூ சேனல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மஞ்சு அண்ட் இவங்க தான் அஜய் குட்டி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். முக்கியமாக உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்கள் இருக்கிறாங்க அப்படின்னாலும் சரி, அல்லது வந்து நீங்கள் வீட்டில் வந்து காஃபி டீலாம் அடிக்கடி மேக் பண்ணுவீங்க அப்படின்னாலும் சரி, ஹாட் வாட்டர் அதிகமாக குடிக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன வீடியோ அப்படின்றது. கெட்டில், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த கெட்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது இப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த கெட்டில் வந்து யூஸ் பண்ண தெரியாமல், ஆக்சுவலி இப்போ எங்கள் நியர்பைலே ஒருத்தவங்க எங்களுக்கு அப்புறம் தான் ஒருத்தவங்க வாங்கினாங்க. ஆனால் அந்த கெட்டில் வந்து பார்த்தோன்னா இப்போ ஆக்சுவலி அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ மெயினாக ஒரு கெட்டில் வாங்குறது விஷயம் கிடையாது, அது எப்படிலாம் யூஸ் பண்ண தெரியணும் அண்ட் எப்படி கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண தெரியணும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? நேற்று வந்து ஃபுல்லாக மழை இல்லைங்களா, மழை காற்று பயங்கரமாக புயல்லாம் வந்தது. நாங்கள் வந்து சென்னை கோவூரில் இருக்கோம், உங்களுக்கு அது தெரியும். என்னுடைய பேர் மஞ்சு, இவங்க வந்து அஜய் குட்டி. ஸோ மெயினாக வந்து இந்த மழை சீசன்லாம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து கெட்டில் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். கரண்ட்டு சில நேரம் இல்லாமல் போகும், பட் இருக்கிற நேரத்தில் ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா அடிக்கடி வந்து நம்ம ஹாட் வாட்டர் வந்து வைப்போம், ப்ளஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எதாவது காஃபி வந்து பால் வந்து ஹீட் பண்ணாலும் தாராளமாக இந்த கெட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ தான் நம்ம மெயினாக இதை பற்றி என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த கெட்டில் வந்து நாங்கள் வாங்கும்போது பார்த்தோன்னா ஆக்சுவலி 999 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டில் நாங்கள் வந்து 999 ஆல்மோஸ்ட் 1000 வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பிராண்டு வந்து பார்த்தோன்னா விஜயன் பிராண்டு. நான் எதுக்காக ஃபர்ஸ்ட் இதை வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கும் எனக்கு ரொம்ப வந்து ஒன் டைம் வந்து கோல்டு சளி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, ரன்னிங் நோஸ் பயங்கரமாக இருந்தது, ஃபீவர் ஆல்சோ இருந்ததுங்க. ஸோ அந்த டைம் நான் ஷாப்பில் தான் இருக்கிறதுனால ஹாட் வாட்டர் வந்து அடிக்கடி மேக் பண்ண முடியாது, பக்கத்தில் போய் எங்கேயும் வாங்க முடியாது இல்லையா? வீட்டிலனா ஓகே, வீட்லேயுமே வந்து நம்ம கேஸ் வச்சுருப்போம். ஆனால் அந்த டைம் வந்து நம்ம அடிக்கடி கேஸ் எடுத்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டுட்டு இருக்குது, அதுலேயே வந்து கேஸ் சீக்கிரமாக காலி ஆகிடும். இன்னொன்று நம்ம கேஸ் வந்து இப்போ இந்த ஹாட் வாட்டர், பால் வைக்கிறது, காஃபி டீ மேக் பண்ணுறது, இதை தவிர்த்து நம்ம என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகி ரெடி பண்ணிக்கலாங்க. சிம்பிளாக கொஞ்சமாக பாயாசம் ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் அழகாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் வந்து வெஜிடபிள் சூப் எது ரெடி பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சிக்காமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும், சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒவ்வொன்றா வந்து நான் மேக் பண்ணும்போது உங்கள் வீடியோ போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? பட் இப்போ வந்து நான் எப்படி எதுக்கு வாங்கினது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து அப்பப்போ தேவைப்பட்டுச்சு, நான் வாங்கியாச்சு. ஏன்னா இது வந்து நான் மோஸ்ட்லி வந்து அஜய் குட்டிக்கு தான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன், ஹாட் வாட்டர் அண்ட் வந்து பார்த்தோன்னா காஃபி வந்து மேக் பண்ணுவேன். இது எப்படி யூஸ் பண்ணணும் எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன ஆக்சுவலி இது வந்து இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பிளேட் மாதிரி, ஓகே? ஸோ இது வந்து நம்ம இப்படி தாங்க கொடுத்துருப்பாங்க. இது பாக்ஸு இன்னும் இருக்குது என்கிட்ட, அது வாங்கி கிட்டத்தட்ட 6 மந்த் ஆயிடுச்சு, இன்னும் வச்சிருக்கு நான் பாக்ஸு. பட் இது வந்து இப்போ மெயினாக நம்ம இதை பற்றி பார்க்கலாம். இது வந்து 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி என்னென்ன யூஸ் பண்ணாமோ தாராளமாக பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இந்த பிளேட் மேலே நம்ம என்ன பண்ணால், இங்கே தான் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க இல்லையா சென்டரில், இங்கே இருந்தாங்க கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ பிளக் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா 3 பின் மாதிரி இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குது ஆக்சுவலி. இது பேக் சைட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நல்லா வச்சோன்னா நல்லா அழகாக வந்து உங்களுக்கு ரொம்ப மூவ் ஆகாது. ஸோ நீங்கள் வைக்கிற சர்ஃபேஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து வச்சுக்கணும். அதுமாதிரி ஒயர் வந்து இந்த மாதிரி இந்த ஹோல்ஸ் பக்கத்தில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி இந்த மாதிரிலாம் தள்ளி இருந்தேன்னா நீங்கள் வைக்கும் போது சர்ஃபேஸ் வந்து கரெக்டாக இருக்காது. அப்போ பால் எதுவும் டக்குன்னு பொங்கி வந்தால் கூட கீழே செஞ்சிடும். ஸோ நீங்கள் சர்ஃபேஸ் வந்து கரெக்டாக நீங்கள் ஒன்று இந்த ஒயர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ இப்போ வந்து இது மெயினாக நான் சொன்ன மாதிரி என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ கரெக்டாக வந்து சர்ஃபேஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போவுமே அந்த கெட்டில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணணுங்க. நீங்கள் எனி காஃபி டீ எது வச்சாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ் வந்து ஸ்க்ரப் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கணும். மெயினாக கெட்டில் யூஸ் பண்ணவங்கள்ட்ட இருக்கணும். இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது தான் நல்ல உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே பாலெல்லாம் வந்து காய்ச்சும் போது அங்கங்கே திட்டு பிடிச்சிருக்கும். அது அப்படியே இருக்கும்போது ஸ்மெல் வந்து பேட் ஸ்மெல் வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு ஃபைன் சொன்ன மாதிரி இது மாதிரி சர்ஃபேஸில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பிளக் பாயிண்ட் வந்து எப்போவுமே ஒன்ஸ் நீங்கள் கிட்ஸ் இருக்க பக்கத்தில் இதை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா நீங்கள் மட்டும் தெரியாமல் வச்சுட்டு போயிடுவீங்க. குழந்தைங்க வந்து சும்மா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போடும்பொழுது ஹீட்டு கரண்ட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து நீங்கள் ஒன்றும் பயப்படணும் அவசியம் கிடையாது. மோஸ்ட்லி குழந்தைங்க இருக்க இடத்துல வந்து அவங்க கைக்கு படுற மாதிரி வைக்காதீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகேவா? அண்ட் அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வைக்கணும். ஒன்ஸ் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வைக்கணும். அண்ட் அதே போல் நீங்கள் வந்து ஒன்ஸ் இதில் மில்க்கோ காஃபி வச்சுருக்கீங்க, ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் இதிலே வைக்காதீங்க. ஏன்னா ஸ்மெல் வர ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகே? ஸோ இப்போ வந்து நீங்கள் இது என்ன பண்ணால் வாஷ் பண்ணுறது எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். மெயினாக நீங்கள் எங்கே தண்ணி பட்டாலும் சரி, இந்த இடத்துல தண்ணி படவே கூடாதுங்க. அப்படியே தெரியாமல் பட்டாலும் நீங்கள் என்ன துணியை வச்சு நல்லா வந்து ஈரமே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஈரம் இந்த இடத்துல முக்கியமாக படக்கூடாது, ஓகேங்களா? நீங்கள் ஒன்ஸ் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி கூட பிடிச்சி வாஷ் பண்ணணும், ஓகேங்களா? இப்படி பிடிச்சி இங்கே தண்ணி இந்த சுற்றில் தண்ணி போகிற மாதிரி வாஷ் பண்ண கூட பண்ணிக்கலாம், வெளியில் பண்ணணும் அப்படின்னா. இல்லை நீங்கள் உள்ளுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு வெளியில் வந்து ஈரமான துணியை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக இங்கே தண்ணி படக்கூடாது. ஏன்னா பக்கத்தில் நியர்பையில் வாங்கினாங்க சொன்னீங்களா, அவங்க ரிலேஷன் தான் அவங்க வந்து இப்போ ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஆக்சுவலி இந்த கெட்டில் வந்து. ஏன்னா இங்கே
இங்கே மெயினாக தண்ணி வந்து பட வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி நீங்கள் வாங்கும்போது அந்த ஸ்டீல் வந்து நல்லா திக்காக இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. சிலது வந்து ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப லேஸாக லைட் வெயிட்டாக இருக்கும் கெட்டில், அது தயவு செய்து வாங்கிடாதீங்க, அது சீக்கிரமாக ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ நல்லா வாங்கும்போதே ஓரளவு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த ஸ்டீல்லாம் நல்லா திக்காக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது நல்லா திக்காக இருக்கும். ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் மெல்லிஸாக தான் இருந்தது, அதனால தான் நான் மெயினாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நல்லா வந்து க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி வந்து உங்களுக்கு இது லெவல் கொடுத்துருக்காங்க, வந்து இங்கே வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் தான் நீங்கள் எது ஆட் பண்ணாலும் மோஸ்ட்லி தண்ணி வந்து அந்த லெவலில் நீங்கள் வச்சுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் காஃபி டீ எல்லாம் போடுறீங்கன்னா இது வரைக்கும் ஃபுல்லாக வைக்கக்கூடாது. ஆக்சுவலி லெவல் வந்து பார்த்தோன்னா இது வரைக்குன்ற மாதிரி உள்ள பிக்சரில் இருக்கும், சாரி இது வரைக்கும் வரும். பட் நீங்கள் காஃபி டீ எல்லாம் போட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ கம்மியாகவே போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேண்டாம். ஏன்னா நீங்கள் பாலில் ரொம்ப ஆட் பண்ணும்போது இன்கேஸ் ரொம்ப ஹீட்டில் பொங்கி வந்ததுன்னா கீழே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், கெட்டிலும் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பால்னால் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பால் வந்து நீங்கள் ஆட் பண்ணி காஃபி டீ மேக் பண்ணும்போது எப்படி போகணுன்றதை நான் நெக்ஸ்ட் ஒவ்வொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோவில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வேணுமா வேணாமான்றது. அண்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஹாட் வாட்டரும் அப்படி தான் மேக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளக் பாயிண்ட்டு மாட்டிட்டு இந்த தண்ணி வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து ப்ளக் பாயிண்ட்டு போடணும். சில பேர் என்னென்னா தெரியாமல் உள்ள தண்ணி ஊற்றிருக்கா மறந்துட்டு நீங்கள் ப்ளக் பாயிண்ட்டு போயிட்டு இதை ஆன் பண்ணிவிட்டிங்கன்னா அது வந்து ப்ராப்ளம் ஆகிடும் இல்லைங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நல்லா தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளக் பாயிண்ட் போட்டு சுவிட்ச் வந்து நீங்கள் ஆன் பண்ண பிறகு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, ஆஃப் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஆஃப் ஆன் வந்து பண்ணிக்கணும். சரிங்களா? அது மாதிரி இங்கே ஆன் பண்ண பிறகு தான் இங்கே வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். சில பேர் வந்து இதை ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ டக்குன்னு ப்ளக் போட்டோன்னே இங்கே என்னென்னா கரண்ட் வந்துடும் இல்லைங்களா? ஐ மீன் உள்ளே வந்து ஹீட் ஆகிடும். ஸோ முடிஞ்சாலும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது ஆன் பண்ணுறது நான் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட், ஃபர்ஸ்ட் இங்கே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் ஆஃப் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, அது மாதிரி இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் ஹாட் வாட்டர்லாம் பாயில் பண்ணிட்டு இருக்கும்போது சில பேர் கேட்பீங்க, இது ஆஃப் பண்ணலாம் ரொம்ப பாயில் ஆகிடுமா, ப்ராப்ளம் ஆகும்னா? அந்த மாதிரி ஆகும். இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் தான். ஸோ வந்து அதுவே வந்து ரொம்ப கொதிச்சிருச்சு அப்படின்னா அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். அதுவே வந்து சவுண்டு கம்மியாகும், ஒரு மாதிரி ஒரு சின்ன சவுண்டு மாதிரி வரும். அதுக்கப்புறம் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். பட் இருந்தாலும் எனிவே நம்ம என்ன பண்ணணும், இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயினாக ஆஃப் பண்ணிடணும். அது மறந்துடக்கூடாது. ஓகே, இன்கேஸ் நேரம் வந்து பால்லாம் வச்சிங்கன்னா நிறைய வைக்கும்போது டக்குன்னு பொங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கம்மியாக வைங்க. அது மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக பால் வந்து ஹீட் ஆகிற மாதிரி தெரிஞ்சனால நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே ஆஃப் பண்ணிட்டு மெயின் அங்கே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ரொம்ப பொங்கி வர அளவு ரொம்ப ஹீட் அளவுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பொங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதையும் நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம தொடர்ந்து இதை பார்க்கலாங்க. ஏன்னா ரொம்ப லாங்காக வீடியோ போயிட்டுருக்கு, அதனால் ரொம்ப வந்து எடுக்க வேண்டாம். அண்ட் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, கோல்கேட் ப்ரஷ், அதை வச்சு நீங்கள் இங்கே வந்து க்ளீன் பண்ணணும். கண்டிப்பாக க்ளீன் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணாத நேரத்தில் நல்லா க்ளீன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி ப்ராப்பராக உள்ள ஈரெல்லாம் இல்லாமல் தொடச்சி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் இருக்கும், உள்ள தண்ணியெல்லாம் தூக்கி நீங்கள் ஊற்றிக்கிற மாதிரி இங்கே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல நீங்கள் என்னென்னா அப்படியே ஓப்பனாக வைக்கக்கூடாது. ஏன்னா உள்ள ஏதாவது பூச்சிகள் வண்டெல்லாம் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஒரு நார்மலாக சும்மா ஒரு பேப்பர் ஒரு துணியை நீங்கள் என்ன பண்ணலாம்னா நார்மல் டைம் இப்படி வச்சு நல்லா ஹோல்ஸ் உள்ளே தெரியாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுத்து விட்டுறலாம். ஓகே, ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் அழகாக கைப்பிடி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. சீரியஸ்லி ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கெல்லாம் மெயின் அந்த ஸ்க்ரூவெல்லாம் ஃபிட் பண்ணுறது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் அடிக்கடி தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இதில் லைட் ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறேன் இங்கெல்லாம் தண்ணி படாமல் இருந்ததுன்னா அந்த ஸ்க்ரூ வந்து சீக்கிரமாக போகாது, ப்ராப்ளம் வராது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்று நான் கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன். இதில் மேகியும் அழகாக நான் வந்து இது வரைக்கும் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, காஃபி டீ போட்டிருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பு வந்து வெஜிடபிள் சூப்பு வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் என் பையனுக்கு. என்ன அஜயமா குடிச்சிருக்கீங்க இல்லையா? என்ன சூப் குடிச்சிங்க? வெஜிடபிள்ஸ் என்ன, கேரட் போட்டோமா, என்ன போட்டோம் அதில்? அப்புறம் என்ன போட்டோம்? அப்புறம் பீட்ரூட். அப்புறம் என்ன பண்ணோம்? அப்புறம் என்னென்ன ஆட் பண்ணோம் சூப்புக்கு? வெண்டைக்காய். அப்புறம் இன்னும் நிறையா மசாலாலாம் ஆட் பண்ணோம்ல, பெப்பரு, மஞ்சள் தூள், சிக்கன் 65 மசாலா, இது எல்லாமே நாங்கள் ஆட் பண்ணி செஞ்சுருக்கோங்க. ஆனால் அந்த சூப்லாம் செய்யும்போது ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக செய்யலாம். அதுக்கு தான் கரெக்டாக பக்குவம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் பண்ணிங்கன்னா சில பேருக்கு வந்து கெட்டில் வந்து டேமேஜ் பண்ணிவிடுங்க. ஸோ முடிஞ்ச வரையும் கேர்ஃபுல்லாக பண்ணலாம். அது எப்படின்றது நான் நெக்ஸ்ட் வந்து வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஹாட் வாட்டர்லாம் நம்ம கண்டிப்பாக இன்னொன்று முக்கியமாக வந்து கேஸ் ஸ்டவ் வந்து சீக்கிரமாக காலியாகாமல் இருக்கணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ் பண்ணி நினைக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ பாய் சொல்லுவோம். பாய் சொல்லு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. தேங்க்யூ. Bye bye. See you.